கிரி இங்க வந்தானா? இங்க வரலையேம்மா. வரலையா? சிட்டி விட்டு போற எல்லா ரூட்லயும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கண்டுபிடிச்சுன்னு சொல்றேன். எஸ் சார். என்ன சார் ஏசி காய்ச்சிட்டாரா? ஆடா நீ வேறயா? எம்எல்ஏவோட வப்பாட்டியை காணமா கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றாரு. விஷயம் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாதான், பிரஸுக்கும் தெரியக்கூடாதான். பேசாம யூனிஃபார்ம் கழட்டி போட்டு எங்கேயா போலாம் போல இருக்கு. சார் ஸ்கூலுக்கு போனே என் குழந்தைய காணும் சார். புகார் எழுதி கொடுத்துப்போமா. 403 ஜீப் ரெடி பண்ணு. ஆனா கடத்தினது யாருன்னு எனக்கு தெரியும் சார். யாரு? கான்ட்ராக்டர் சத்யா. சத்யா அவர்தான் சார். என் மாவட்ட பொதுநல இருக்கார்ல, அவரோட ஆள் தான். அவரே உங்க குழந்தை கடத்தணும்? பில் சாங்ஷன் பண்ணி நான் கையெழுத்து போடலன்னு என் பையனை கடத்திட்டான். அவனே இப்ப போன் பண்ணி சொன்னான். அவர் கேட்கறது கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்க குழந்தை விட்டுற போறாரு. எதுக்கு பெரிய ஆளோட வீண் பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தனா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், என் புருஷன் ஒரு போலீஸ் ஆபீசர். எனக்கே இந்த நிலைமை. எங்க போலீஸ் ஆபீசரா? அவர் பேரு டிஎஸ்பி சந்திரசேகர் சார். அவன் என் பிள்ளைய ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி என் பிள்ளைய தேடுங்க சார். கிரி யார் கடத்தினா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏய் ஸ்டேஷன்ல வந்து நோட்டீஸ் பண்ற உன்ன. ஏய் சொல்லுங்க யாரு? கான்ட்ராக்டர் சத்யா. தலைவரே பையன் என்கிட்ட தான் இருக்கான். இந்த இடமா? இந்த இடம் எவனுக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சு வந்தா கூட என்ன மீறி அவன் உயிரோட போக முடியுமா? உங்களுக்கே தெரியும்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்து. சிவா போயிருக்காருல்ல, கண்டிப்பா கிரி கிடைச்சிருவான். என் பிள்ளை கிரி கிரி கிரி. யோ, கிரி கிடைச்ச சந்தோஷத்துல இவங்க அழறாங்க. ஓகே, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? குழந்தை காணாம போனதும் நான் துடிச்சதை விட அவர்தான் அதிகமா துடிச்சாரு. மம்மி மம்மி, நான் இனிமே அந்த அங்கிள் கூட விளையாடினா நீ திட்ட மாட்டியே? இனிமே நீ அந்த அங்கிள் கூட தான் விளையாடணும், சரியா? சாரி சார், குழந்தையோட கிட்னாப்பிங் கேஸ் என்னால ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. பெரிய இடத்து விவகாரம். அவங்க ஹஸ்பண்ட் கூட போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணேன். அதுல ஒரு நிமிஷம் வாங்க.